பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெனிஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கோம். ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் எத்தனை நன்மைகள் செய்தாரே, எத்தனை அற்புதங்களை செய்தாரே, ஏசப்பாக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? யோபு 5:9 வாசிப்போம். ஜோப் சாப்டர் 5:9. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறவர். ஆமேன். ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் நம்மளுக்கு எத்தனை அற்புதங்கள் செய்தாரே, எத்தனை அதிசயங்களை செய்தாரே, ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி நாள் வரைக்கும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக, ஒவ்வொரு அற்புதத்துக்காக ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த வேணும். அதுதான் ஏசப்பா எதிர்பார்க்குறார். இந்த பகுதியில் பார்க்கும்போது பக்தன் யோபுடைய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் இந்த வருஷத்தில். ஒருவேளை நீங்கள் சின்ன ஆசீர்வாதம் போதும், எனக்கு இது நடந்தால் போதும், இந்த காரியத்தை ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தால் போதும்னு எதிர்பார்த்தீங்க. ஆனால் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்தால் எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார் இல்லையா? ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏசப்பா அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் தான் ஏசப்பா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வருஷம் முழுதும் ஏசப்பா என்னென்ன அற்புதங்கள் செய்தார், ஏசப்பா என்னென்ன அதிசயங்களை செய்தாரோ அதை நினைத்து ஏசப்பாக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த ஏசப்பா இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். புதிய வருஷத்தில் அநேக ஆசீர்வாதம், அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கா. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளனா, ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு செய்த நன்மைக்காக ஏசப்பா உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தாரு. எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த சத்ருவின் கண்ணிகள் அணுகாதபடிக்கு ஏசப்பா நம்ம ஜீவனை காத்தாரு. இந்த நாளில் கூட ஜீவனோட, சுகத்தோட, பலத்தோட குடும்பமாக வாழ கிருபை செய்தாரு. ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதத்தை இந்த கடைசி நாளில் உங்களால் எந்த அளவுக்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்த முடியுமோ, குடும்பமாகவோ தனிப்பட்ட ரீதியிலோ ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் குடும்பமாக ஏசப்படைய சமூகத்தில் இந்த வருஷம் முழுதும் ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மைக்காக அப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதம், அநேக நன்மைகள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா நீ வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. இந்த வருஷம் முழுதும் எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் வாழ்க்கையில் செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தாரே, எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறாங்களோ ஏசப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இன்னும் அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி செலுத்த செலுத்தப்பா. தடைப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதங்களால், எல்லா நன்மைகளால் கர்த்தர் நீங்கள் திருப்தி ஆக்கியதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.